தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் தற்போது தொடங்கி இருக்கிறது. 40 நாட்களுக்கு பின்னர் கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்கிறார் கட்சியின் தலைவர் விஜய். பல்வேறு கட்டுப்பாடுகளோடு பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து பேசுவதற்காக இந்த பொதுக்குழு கூட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்படும் நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, நீங்க களத்தில் இருக்கீங்க, தற்போதைய நிலை என்னங்க? வணக்கம். கரூர் துயர சம்பவம் நடந்து சரியாக 40 நாட்கள் கழித்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் என்ன பேச போகிறார், என்ன தீர்மானங்கள் நிறைவேற்ற போகிறது என்ற எதிர்பார்ப்புகள் தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்களிடத்திலும் எழுந்திருக்கிறது. காரணம், 40 நாட்கள் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் விஜய் மீதும் எண்ணற்ற விமர்சனங்கள் இருந்த நிலையில அதற்கெல்லாம் விஜய் பதிலளிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அதே போல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கான தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மீனவர்கள் பிரச்சனை, கரூர் துயர சம்பவம் குறித்தும் எஸ்ஐஆர் குறித்து எஸ்ஐஆருக்கு எதிரான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகக்கூடிய சூழலில் தான் கரூர் விவகாரத்திற்கு பிறகு தொடர்ந்து பல்வேறு கருத்துக்கள் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி தொடர்பாக கூறப்பட்டு வரும் நிலையில் தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை விஜய் பேச இருப்பதாக கூறப்படுகிறது. சிபிஐ அமைக்கப்பட்ட பிறகு பாஜகவுடன் அவர்கள் உறவில் இருப்பதாகவும் கூட்டணி நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் பல்வேறு விமர்சனங்கள் இருந்த நிலையில் அனைத்து விமர்சனங்களுக்கும் கேள்விகளுக்கும் இன்று விஜயனுடைய பேச்சு முற்றுப்புள்ளியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த சூழலில்தான் பொதுக்குழு கூட்டம் தொடங்கி இருக்கிறது. அனைத்து மாவட்டத்திலிருந்தும் பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் ஒரு பெண் உறுப்பினர் சிறப்பு பொதுக்குழு உறுப்பினராக சேர்க்கப்பட்டு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். இந்த பொதுக்குழுவில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. பொதுக்கூட்டம் தொடங்கும் முதலாவதாகவே 41 பேர் உயிரிழந்ததற்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட இருக்கிறது. அதன் பிறகுதான் தலைவர்கள் மேடை பேச்சு இருக்கிறது.